நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசன கலை. அதை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் தரப்படுகிறது. வெகு காலமாக தரப்படுகிறது. மனிதன் மனிதனாக வாழவும், நோயின்றி வாழவும், நெடுநாள் வாழவும் காரணமாக இருக்கின்ற யோகாசனம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இது வெகு காலமாக அதிகாலை வேளையில் மக்களுக்கு தரப்படுகிறது. பார்க்கிறார்கள், அதன் பலனையும் எய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நம் நாட்டை விட வெளிநாட்டினர்கள் இக்கலைக்கு மிக முக்கியத்துவம் தருகிறார்கள் என்ற காரணத்தினால்தான் வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து இந்த கலையை பயின்று கொண்டிருக்கிறார்கள். நமது அரங்கிற்கு வந்திருக்கின்ற இருவர்களும் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த அம்மையார் சோயி ஹாங்காங்கிலிருந்து வந்திருக்கிறார்கள். 59 வயது, 10 ஆண்டுகளாக இந்த ஆசனக்கலையை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் கற்றுத்தருகிறார்கள். 2 குழந்தைக்கு தாய். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். வயது 59. இவர்கள் 35 வயது யோகா டீச்சராக 10 ஆண்டுகளாக அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெளிநாட்டவர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் யோகக்கலையை தான் பயின்று கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு யோகாசன ஆசிரியர்களாக இருந்து கொண்டு தங்கள் உடலை ஒரு உதாரணமாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடுப்பு கிடையாது, வயிறு கிடையாது, மார்பகங்கள் பெரிதாக கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. 59 வயது என்று சொல்ல முடியாது, 30 வயது வென்றால் மதிக்கலாம். இதை பாருங்கள். இந்த பெண் 35 வயது, 18 வயது பெண்மணி மாதிரி இருக்கின்றார்கள். ஆகவே ஆசனம் செய்தால் நிச்சயமாக அவர்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பதோடு அவருடைய வயது குறைக்கப்படும். ஏஜ் எவ்வளவு அதிகமானாலும் அவர்கள் இளமையாக தோற்றமளிப்பார்கள். வயோதிகத்தன்மை தள்ளி போடப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இப்பொழுது பத்ம புஜங்காசனத்தில் பல்வேறு மாறுபாடுபட்ட ஆசனங்களை செய்ய போகிறார்கள். யூ கேன் டூ இட் இன் ஃப்ரண்ட், தென் யூ கேன் டர்ன் இட். பாருங்கள், பத்மாசனம் போட்டுக்கொண்டு முதுகை வளைப்பது என்பது சற்று கடினம்தான். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் மூன்றையும் இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன். முதலில் கையை மடக்கி செய்தார்கள். இப்பொழுது கையை நிமிர்த்தி செய்யும் பொழுது முதுகெலும்பு மேலும் வளையும். வயிற்றில் உள்ள தசைநார்களெல்லாம் இழுக்கப்படும். மார்பகம் நன்றாக விரிந்து அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய அளவுக்கு நுரையீரல் தயாராகப்படுகிறது. முதுகெலும்பு முழுமையாக வளைக்கப்படுகிறது. பேக் பெயின், L4 L5 உள்ள பிரச்சனைகள், அதுக்கப்புறம் கழுத்திலே ஏற்படக்கூடிய எலும்பு தேய்ந்து விட்டது, அது வளைந்து விட்டது என்றெல்லாம் சொல்வார்கள்.
அவைகளெல்லாம் நிற்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ரிலாக்ஸ். இதை ஒரு கையை தூக்கி கொண்டு பின்னால் வளைப்பது என்பது மிக மிக கடினம். பாருங்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் 59 35 செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வயதிலெல்லாம் ஆசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே நமது பெண்மணிகளுக்கு வராது. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட். Relax. Now you can do it. Turn and do it. பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். Go back, go back, go back, go back, go back. கையை மடக்கி செய்கிறார்கள் புஜங்காசனத்தை. ரிலாக்ஸ். கையை மடக்காமல் இப்பொழுது செய்ய போகிறார்கள், கவனிக்க வேண்டும். Do it. L4 L5 உள்ள பிரச்சனைகள், அங்கே எலும்பு வெளியே வந்துவிட்டது என்று டிஸ்க் ப்ரொலாப்ஸ் என்று சொல்வார்கள். அவைகளெல்லாம் தானாகவே வெளியே வந்த எலும்பு அந்த இடத்தில் போய் உட்கார்ந்து விடும். அதற்கெல்லாம் அலோபதி வைத்தியத்தில் அதை எலும்பை எடுத்துவிட்டு பிளாஸ்டிக் எலும்பு வைக்க வேண்டும் என்று தான் சொல்வார்கள். ஆனால் அப்படி வைத்தால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்விளைவுகள் ஏற்படுகின்றன. ரிலாக்ஸ். ஒரு கை தூக்கிய பத்ம புஜங்காசனம். அவருடைய முகத்தில் எந்த விதமான கடுமையும் தெரியவில்லை. அழகாக செய்கிறார்கள், அற்புதமாக செய்கிறார்கள். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். You can sit in Padmasana. You can go there and sit in Padmasana. Go in front. Go friend, go friend. என் அருமை பெரியோர்களே, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள தாய்மார்களே, பாருங்கள், 50 வயதை தாண்டியவர்களும் 30 வயதை தாண்டியவர்களும் பெண்கள் எவ்வளோ அற்புதமாக செய்கிறார்கள். பாருங்கள், பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து இங்கே வந்து 15 நாள் தமிழகத்திலே தங்கியிருந்து இந்த யோகாசனத்தினுடைய பல்வேறு நுட்பங்கள், பந்தங்கள், கிரியைகள், இலக்குளியல், மண்குளியல், யோக, இயற்கை உணவுகளை எப்படி தயாரிப்பது, அதனுடைய பயன்கள் என்ன, ஏன் இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டும், ஏன் மாமிச உணவை சாப்பிடக்கூடாது என்பதையெல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சைனா போன்ற நாடுகளில் 100க்கு 100 அத்தனை பேர்களும் அசைவந்தான். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சைவமாக மாறி அதிலும் இயற்கை உணவையே தன்னுடைய உணவாக எடுத்துக்கொள்ள அளவுக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லோரும் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் பிடிவாதமாக இருப்பார்கள். அவர்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தினருக்கும் கற்றுத்தருவதோடு இதை ஒரு தொழிலாகவும் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை பார்த்து பின்பாவது நம்ம தமிழக மக்கள், பெண்கள் இதுபோன்ற ஆசனங்களை பழகி தங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் அழகாகவும் வனப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.